எல்லாமே முடிஞ்சு எனக்கு அப்புறமேலு ஆட் ஆட்டு வலின்றதோட அது ஆட்டு வலி இல்லை, இந்த ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு அந்த இதயம் வந்து எனக்கு அதிகமாக துடிக்குதுங்களாம். அதனால் தருமபுரி சுபா ஹாஸ்பிட்டலு, டாக்டர் பேர் வந்து சிவா சுப்பிரமணியம் அவர்கிட்ட போனேங்க. இப்போ அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எனக்கு எடுத்தார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து ஏதோ மனநல பாதிக்கப்பட்டுறீங்க, அதனால தான் ஆட்டு வந்து அதிகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். பாதிக்கு இப்போ குறைஞ்சிருக்குது பாருங்கள். அங்கே போய் அவர்கிட்ட பார்த்துட்டு இசிஜி எடுத்தாங்க, அப்புறம் ஸ்கேனிங் பண்ணாங்க, எல்லாமே பார்த்தாரு. ஓரளவுக்கு ரெடி பண்ணி விட்டுருக்குறாரு. பாதி குறைஞ்சிருக்குதாம்மா. நம்மளுக்கு ஆட்டு வந்து துடிக்கிறது உங்களுக்கு எப்படிம்மா இந்த மாதிரி ஆச்சு, யாருக்குமே இந்த மாதிரி வராது அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து நான் எதுவுமே நினைக்கிறது இல்லைங்க சார், என் ஃபேமிலியை பற்றி தான் நினச்சி எதனா ஒரு கவலைப்படுவேன், மற்றபடிக்கு நான் என்னை பற்றி நினச்சி நான் என்றைக்குமே கவலைப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னேன். எனக்கு எல்லாமே, எனக்கு அப்பா அம்மா, என் குழந்தைங்க, என் ஃபேமிலி, என் குடும்பம் எல்லாமே இப்போ நான் இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாமே, நான் ஒரு நாள் இல்லைனாவே எங்கள் அம்மா ரொம்ப பிடிச்சிருவாங்க. அதனால நான் அது கூட நினைக்கிறதில்ல, எதுவுமே நினைக்கவே மாட்டேன், கஷ்டமாக எதுவுமே நினைக்கவே மாட்டேன். எனக்காக நான் எதுவும் நினச்சதில்லை. என் அப்பா அம்மாவுக்கோசரம், என் பிள்ளைங்களுக்கோசரம், என் தம்பி, எங்கள் பையன் எல்லாருமே ஃபேமிலியாக தான் இருக்கிறோங்க. நம்மளுக்கு இப்போ எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா, அவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஒரு கவலை, ஒரு இது, அது ஏதோ கவலை கூட நான் வச்சதில்லை, ஆனால் அதுவாக வந்துடுச்சு. ஒரு நம்மளுக்கு அந்த இதயம் துடிக்கிறது வந்து ஒரு மீடியமாக இருக்கணுமாம்மா, அதுக்கு மேலே எனக்கு அதிகமாக துடிக்குதாம்மா. அவரு தான் சிவசுப்பிரமணிய டாக்டர் தான் சொன்னார். அவரு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் தருமபுரியில். அப்புறமேலே இப்போ ஓரளவுக்கு பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என் தம்பி, எங்கள் அப்பா அம்மா, என் ஃபேமிலி வந்து நீ இது வரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டது போதும், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவர் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, தம்பிக்கிட்ட அக்காவுக்கு வந்து ரொம்ப யாருமே என் ஃபேமிலியில் என்னை கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை, இருந்தாலே ரொம்ப அவங்க மனநல பாதிக்கப்பட்ட அளவுக்கு பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கோசரம் என் தம்பி, பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லாமே என்னை வந்து ரொம்ப எந்த ஒரு வேலையும் இப்போ கடை எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நான் வீட்டில் வந்து இப்போ வீட்டாட தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறேன். என் உடம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா நான் மறுபடியும் கடைக்கு போயிடுவேன். இப்போ எல்லாமே அவங்க தான், பிள்ளைங்க தம்பிங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நான் இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு அந்த ஆட்டு இதயம் துடிக்கிறது ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் கடைக்கு போயிடுவேன். என்னால் சும்மா நான் என்றைக்குமே இருக்கவே மாட்டேன். அதனால நான் கடைக்கு போயிடுவேன் கண்டிப்பாக, என் உடம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா. எல்லாருக்கும் என் அன்பான நன்றி.